மெல்லிசை என்றாலே எம்எஸ்வி, எம்எஸ்வி என்றாலே மெல்லிசை. இதோ மெல்லிசை சிகரம் இவர்தான். எம்எஸ்வி அவர்கள் தாம் நடந்து வந்த பாதை, அதில் அவர் சந்தித்த மலர்கள், முட்கள், பிரிவுகள், மகிழ்வுகள் என்று தமது பழுத்த அனுபவங்களை திரும்பி பார்க்கிறார். திரும்பி பார்த்து நம்மோடு அசைபோட வருகிறார். இல்லை இல்லை, இசைபோடு வருகிறார். வாருங்கள் அன்பர்களே, மெல்லிசைக்கு ஒரு புதிய பரிமாணத்தை கொடுத்த எம்எஸ்வி அவர்களோடு நடைபயில்வோம். வாருங்கள். அவரை உங்கள் சார்பாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். வணக்கம் சார். வணக்கம். அறிஞனாயிரு, கலைஞனாயிரு, அற்புதம் செய்யும் சிற்பியாயிரு, அரசனாயிரு, புருஷனாயிரு, 1000 கோடிக்கு அதிபனாயிரு, வீரனாயிரு, சூரனாயிரு, வித்தக தத்துவ ஞானியாயிரு, அனைவருக்கும் இங்கு ஒரே ஞாயிறு, அதனால் என்றும். ஞாயிறு என்றால் சூரியன். அனைவருக்கும் இங்கு ஒரே ஞாயிறு, அதனால் என்றும் மனிதனாயிரு நீ, அதனால் என்றும் மனிதனாயிரு. அந்த மனித நேயம்தான். ஸோ இப்போ நான் அவர் சொன்ன மாதிரி என் கதையை பற்றியோ என் வாழ்க்கையை பற்றியோ இல்லை, அதையெல்லாம் மீறி ஒரு நல்ல மனிதன்ங்கிற ஒரு இடத்த எனக்கு கடவுள் கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். அதுக்காக சந்தோஷமாக இவங்க சொன்ன உடனே அந்த ப்ரோக்ராம் ஒத்துக்கிட்டேன். இதை விட்டுட்டு நான் அப்படிப்பட்டேன் இப்படிப்பட்டேன்னு என்னால் சொல்ல முடியல. என்னுடைய வாழ்க்கையும் இதோட சேர்த்து சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அது எதுக்காக சொல்கிறேன்னாக்கா, என்னை நேசிக்கிறவங்க, நான் சொல்கிறத எடுத்துக்கிறவங்க நல்ல வழியில் வருவாங்க அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடு இந்த விஷயத்தை நான் ஆரம்பிக்கிறேன். உங்களுடைய ஆசீர்வாதத்தோடு. ரொம்ப நன்றி சார். இசை ஞாயிறு மனிதர், நல்ல மனிதர் எம்எஸ்வி அவர்கள். சார், இப்போது உங்களுடைய இசை பயணம், உங்கள் வாழ்க்கை பயணம், இதெல்லாம் பற்றி நாம் பேசுகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய குடும்ப பின்னணி, அதில் இசை கலந்துருக்கா? எப்படி இசை இல்லாமல் நீங்கள் எப்படி வந்தீங்களா? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். நான் என்னுடைய குடும்பம், அதாவது என்னுடைய தாய் தந்தையர்கள், நான் ஆக்சுவலாக கேரளா, மலபார், பாலக்காட்டில் எலப்புடிங்கிற கிராமத்தை நான் பிறந்தேன். என்னுடைய அம்மாவுடைய பேர் நாராயணிக்குட்டி அம்மாள். எங்கள் அப்பா சுப்பிரமணியன் நாயர். ஸோ இந்த மலையாளத்தில் தான், பாலக்காட்டில் தான் நான் பிறந்தேன், வளர்ந்தேன். அங்கே படித்தேன்னாக்கா ஒரு 3ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன் அந்த ஊரில். அதுக்கப்புறம் எனக்கு என்ன ஒரு சோதனையான ஒரு நிலைமைனாக்கா, என்னுடைய தகப்பனார் அகால மரணம் அடைஞ்சிட்டார். அப்போ நான் சொல்கிறது 1028 நான் பிறந்தேன். அந்த 28லேருந்து 10 வருஷத்துக்குள்ளே சுருக்கமாக சொல்கிறேன் உங்களுக்கு. எப்படின்னாக்கா, அந்த 3 வயசு 3.5 வயசு வரைக்கும் எனக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் அப்பா ஓரளவுக்கு ஏதாவது தமாஷா பாடுவார். அப்போ நான் அந்த அப்பா பாடும்போது நான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக அதை ஆடுவேன், அதை கொஞ்சம் ரசிப்பேன். இப்படி வந்துட்டு இருந்தது. ஸோ எங்கள் அப்பா ஒரு நல்ல ஒரு ஸ்டேட்டில் தான் இருந்தார். எனக்கு ஒரு தங்கச்சியும் இருந்தது. ஸோ எங்கள் அப்பா ஒரு 3.5 வயசு எனக்கு இருக்கும், ஒரு 4 வயசுக்குள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன், அது ஞாபகம். தவறிட்டார், அகால மரணம் அடைஞ்சார். அதுக்கு என்ன ஒருனாக்கா, ஒரு நல்ல நிலைமையில் இருந்த குடும்பத்தில் அப்படி ஒரு இழப்பு ஏற்பட்ட உடனே எனக்கு ஒரு தங்கச்சியும் இருந்தது. அந்த தங்கச்சியும் எங்கள் அப்பா ஒரு 15 நாளில் இறந்து போயிட்டாங்க. ஸோ அப்போ என்ன ஆச்சு,
எனக்கு வந்து எங்கள் அப்பாவுடைய அம்மா தாத்தா தான் இருக்காங்க. எங்கள் தாத்தா வந்து கிருஷ்ணாபுரியில் ஜெயில் வார்டராக இருக்காங்க. நான் இங்கே என்னுடைய அப்பா அம்மாலாம் அப்பாவெல்லாம் பறி கொடுத்ததுக்கப்புறம் நான் வந்து வரவங்க போகிறவங்களாம் நீ துக்கிரி உருப்படாத நீ அப்பனையும் முடிங்கிட்ட, உன் தங்கச்சியை முடிங்கிட்டேங்கிற மாதிரி என்னை வரவங்க போகிறவங்கலாம் டீஸ் பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க. ஸோ நான் வந்து மனசு தளரலை. அப்போ வந்து நீங்களும் உங்கள் தாயாரும் மட்டும்தான் இருக்கிறீங்க? நானும் என் தாயாரும் என்னுடைய தாத்தாவுடைய அரவணைப்பில் இருந்தோம். ஓ, அப்போ அங்கேருந்து நீங்கள் உங்கள் பிறந்த ஊர்லேருந்து திருச்சினாப்பள்ளி வந்துட்டீங்க? கிருஷ்ணாபள்ளி வந்ததுக்கப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா, அங்கே படிக்கிறதுக்கு என்னை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டாங்க. எல்லாம் கிட்டத்தட்ட இதெல்லாம் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 5 வயது உங்களுக்கு இருக்குமா? அதாவது அது 10 வருஷத்துக்குள்ள சமாதானம் சொல்கிறேன். 28 பிறந்தேன் இல்லையா? ஆமாம். 3.5 வயசில் எங்கள் அப்பா இருந்தார். அதுக்கப்புறம் உள்ள விஷயம் வந்துட்டே இருக்கேன். சரி சரி சரி. ஸோ அந்த பீரியடில் வந்து எனக்கு வந்து எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, பள்ளிக்கூடம் அனுப்புவாங்க. ஸோ புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலேங்கிற மாதிரி என்னை வச்சு தான் அந்த வாலி சார் எழுதினார் அந்த பாட்டே. உயர்ந்த எனக்கு என்னுடைய கதை அவருக்கு தெரியும். ஸோ எனக்கு வந்து ஸ்கூலுக்கு போன வழி எனக்கு அந்த காலத்தில் பாடல்கள்லாம் கேட்டிங்கனாக்கா, எம்கே தியாகராஜ பாகர், கண்டமாணி தேசிகர் பாடல்கள், சுப்புலட்சுமி அம்மா பாடங்க, இவங்கெல்லாம் கேட்டு கேட்டு எனக்கு ஒரு பாடணும் அப்படிங்கிற மாதிரி ஆசை வரும், படிக்கணுங்கிற மாதிரி எண்ணம் வரும். பட் அதுக்கு தகுந்த வசதியில் இல்லை. நாங்கள் எங்கள் குடும்பம் ரொம்ப போகிறோம். எங்கள் அப்பா வந்து தவறி போன உடனே எங்கள் தாத்தா எங்கள் பொறுப்பெல்லாம் எடுத்துக்கிட்டாரு. இதே கிருஷ்ணாபுரியில் நான் இருந்துகிட்டு இருக்க டயத்தில் ஒரு ஒரு சின்ன ஒரு சீக்வன்ஸ் சொல்கிறேன் உங்களுக்கு, அந்த நிலைமை. ஸோ என்ன எல்லோரும் வர்றவங்க போகிறவங்களாம் இவன் உருப்படாத பையன், அப்புறம் நம்மளுக்கெல்லாம் தங்கச்சி பிடிச்சினா இவனால தான் அந்த குடும்பம் இப்படி ஆயிடுச்சு போச்சுங்கிற மாதிரி இருந்துகிட்டே இருக்கும்போது எங்கள் அம்மா ஒரு நாளைக்கு என்ன பண்ணாங்க, இன்றைக்கும் அவங்க புதுக்கோட்டையிலேருந்து திருச்சி போகிற ரோட்டில் அந்த குளத்தை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ஞாபகம் வரும். என்ன ஒரு 3:30 மணி வாக்கில் எழுப்புனாங்க. எங்கள் அம்மா எழுதிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் பார்த்து எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கும் அந்த வயசில். அப்போ வந்து வாடா போகலாம் அப்படின்னாங்க. எங்கம்மான்னு கேட்டேன். நான் சொல்கிறேன் வான்னு சொல்லி நல்லா அடித்தோம். நேராக வந்தாங்க. ஒரு குளம் ஒன்று இப்போ இருக்குது, அந்த குளம் இருக்குது. அங்கே போனதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, எனக்கும் உனக்கும் யாரும் இல்லை, உங்கள் அப்பா இறந்துட்டாங்க, உன் தங்கச்சியும் போயிட்டாங்க, உன்னையும் எல்லோரும் வரவங்க போகிறவங்கலாம் ரொம்ப கஷ்டப்பட்டேன். நான் ஈஸியாக எடுத்துக்கிட்டேன், பெருசாக சீரியஸாக எடுத்துக்கல. இல்லை, ஒரு கடுமையான சொல்களால் அவங்கள தாக்குறாங்க, அதுவும் அவங்களால பொறுக்க முடியல. அப்படி நான் பொறுக்க முடியலனாலும் கூட எனக்கு என்னென்னா தைரியம் இருக்குது. அப்போ ஏம்மா நீ கவலைப்படுற, நான் உன்னை காப்பாற்றுறேன் நான் சொல்லி பார்க்குறேன். எங்கள் அம்மா கேட்க மாட்டுறாங்க. சரி, அப்போ நீ ஒரு வேலை செய், என்னை தூக்கி முதல்ல போடுறேன்னு இல்லை, நீ தப்பிச்சுக்குவேன், நீ முதல்ல கிழவுழு, அப்புறம் நான் விழுவுறேன் அப்படின்னு. ஸோ இது எங்கள் அம்மாவுக்கும் எனக்கும் உள்ள ஒரு தகராறு ஒரு 3:30 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் போயிட்டுருக்கு. இது எல்லாத்தையும் கேட்டு வந்து எங்கள் தாத்தா 2 பேர்த்தையும் அடித்து, நான் உங்களை காப்பாற்ற மாட்டேன், நான் ஏன் அவனை இப்படி டிஸ்பெக்ட் பண்ணுறேன், அவனை ஏன் இந்த மாதிரி வெறுப்பேற்றுறேன்னு சொல்லி கூப்பிட்டு வந்தாங்க. அன்னைக்கு போயிருந்தால் இந்த விஸ்வநாதன் எங்கே போயிருப்பான்னு தெரியாது. நேராக கூப்பிட்டு வந்தாங்க. கூப்பிட்டு வந்து மறுபடியும் படிக்க ஆரம்பித்தாங்க. உங்கள் தாத்தாவுக்கு தான் நன்றி சொல்லணும். தாத்தாவும் எங்கள் அம்மாவும் தெய்வம் எனக்கு. அது முடிஞ்சு அங்கே வந்து இந்த டிரான்ஸ்ஃபர் ஆகிடுவாங்க. கிருஷ்ணாபுரியிலேருந்து நாங்கள் வந்து நான், எங்கள் அம்மாவோட தங்கச்சி, அந்த தங்கச்சியோட தம்பி, இவங்கெல்லாம் ஒரு குடும்பமாக சேர்ந்து கெனனூருக்கு வர்றோம். திருச்சினாப்பள்ளிலேருந்து அவருக்கு கெனனூர் டிரான்ஸ்ஃபர் டைப் வச்சு. அப்போ எனக்கு என்ன வச்சு ஒரு 6 வயசுக்கு வச்சுங்க. இப்போ 28, 6, 34வது வருஷம் வச்சுக்கிறேன். அங்கே வந்து கெனனூருக்கு வந்தாச்சு. கெனனூருக்கு வந்த உடனே எனக்கு மறுபடியும் அந்த பாட்டு மேலே தான் ஆசை. தமிழ் படிப்பை விட்டுட்டு மறுபடியும் அங்கே வந்து மலையாளம் படிக்கணும் கெனனூரில். அது ஒரு பெரிய இம்சை. படிப்பே ஏறாது சுத்தமாக. பள்ளிக்கூடத்தில் வந்து மழைக்கு கூட ஒதுங்கினதில்லை அப்போ. ஆனால் அப்போ மட்டும் நான் என்ன செய்வேன் எனக்கு இப்போ ஞாபகம் இருக்குது. எனக்கு இந்த பாட்டு பாடணும், பாட்டு கேட்கணுங்கிற இன்ட்ரெஸ்ட்டில் அங்கே ஒரு டூரிங் டாக்கீஸ் இருந்தது. அப்போ எனக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7 வயசு 8 வயசுக்குள்ளே இருக்கும். அந்த டூரிங் டாக்கீஸில் போய் இன்டர்வல் நேரத்தில் வடை விற்று அந்த பாட்டையும் கேட்டு இப்படியெல்லாம் நான் கஷ்டப்பட்டுருக்கேன். ஓஹோ. ஸோ இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் இவனை எப்படியாவது படிக்க வைக்கணும், அந்த சங்கீதமே படிக்க வைக்கணும்னு எங்கள் தாத்தா ஒரு ஏற்பாடு பண்ணார். அப்போ அங்கே போய் இது வந்து கெனனூரில் நடக்குது. இது ஐ திங்க் ஸோ 35, 36 வருஷம் அந்த வருஷம் வச்சுங்க. உங்களுக்கு ஒரு 8, 9 வயசு இருக்கும். 9 வயசு 7 வயசு இருக்கும். ஓகே. அந்த பீரியடில் எங்கள் தாத்தா போய் அந்த நீலகண்டம் பாகர்கிட்ட பார்த்து, இந்த மாதிரி இந்த பையனுக்கு கொஞ்சம் மியூசிக் சொல்லிக் கொடுங்க. அதெல்லாம் முடியாது, இப்போ இந்த காலத்தில் மியூசிக் சொல்லிக் கொடுக்கணும்னா 3 ரூபா ஃபீஸ் கொடுக்கணும் மாதம், அது உங்கள் பையனால் முடியுமா
அதெல்லாம் முடியாது, உங்களோட தகுதிக்கு தகுந்த ஆசை தான் வரணும், அதெல்லாம் முடியாது கிடையாது. எங்கள் பாகதர் அப்போ கொஞ்சம் கோபமாக பேசிட்டார். அப்போ எங்கள் தாத்தாவுக்கு நான் சமாதானப்படுத்திட்டு, நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் ஸ்கூலே படிச்சுக்கிறேன்னு சொல்லி நேராக ஸ்கூலுக்கு போவேன். விஸ்வநாதன் பிரசன்ட் சார் அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே அடுத்த அங்கே கண்ணு மறைஞ்சி திடீர்னு அந்த மியூசிக் படிக்கிற ஸ்கூலுக்கு போயிடுவேன். அங்கே போனேன்னா அங்கேயே அந்த திண்ணையில் கன்னத்தில் கையை வச்சுக்கிட்டு எங்கள் வாத்தியார் வந்து பாக்கி உள்ள பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறத கேட்டு கேட்டு ஒரு 2 வருஷம் அங்கே ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க உங்களுக்கு எல்லாருக்குமே. ஸோ இந்த பையன் வந்து பூஜைலாம் நிறைய க்ளீன் பண்ணுவான், புஷ்பெல்லாம் பறித்து கொடுப்பான், அங்கே காஃபிக்கு பேர் லெவரெல்லாம் அலும்பி வைப்பான். அப்படின்னு ஒரு 6-7 வயசில் எனக்கு அந்த ஒரு சான்ஸ் கிடச்சிது. நான் ஸ்கூலுக்கு போகிறேன்னு தான் போவேன், ஆனால் அங்கே தான் இருப்பேன். இப்படியே இருந்து எனக்கு நல்ல பசுமையான நினைவு. என்னுடைய 8 வயசு 9 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன் நான். அந்த டயத்தில் விஜயதசமிங்கிறது மட்டும் எனக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் என்னுடைய வாழ்க்கையிலேயே. அந்த விஜயதசமி அன்னைக்கு அந்த குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுத்த பாடல் பைரவி ராகத்தில் அடதாள வர்ணம், ரொம்ப கஷ்டமான வர்ணம், அது விதிபோனின்னு தொடங்கும். அதை வந்து ஹார்மோனி பொட்டியை நானே வச்சுக்கிட்டு நானே ஒரு 4:30 மணிக்கு அந்த பூஜை ரூமெல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் காலையில் சரஸ்வதி பூஜை. ஆமாம், எங்கள் அதுக்கு பக்கத்தில் இப்போவும் அந்த அட்மாஸ்பியர் இருக்குது. நான் கண்ணூர் போய் கூட அது பார்க்காம இருக்க மாட்டேன். அந்த ஸ்கூலு, அந்த கோயில், அந்த குளம், வாழ்க்கையில் உங்கள் முதல் மலர் ஒன்று அங்கே மலர்ந்துருக்கு இல்லையா, அது விஜயதசமி. அதில் என்ன விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதெல்லாம் பாடி சாமி கும்பிட்டுட்டு அந்த வர்ணத்தை நான் பாடிட்டுருக்கேன். எங்கள் வாத்தியார் வந்தார். அவர் பேர் வந்து நீலகண்டன் பாகவதர். பள்ளிக்குந்துன்னு இடம் இங்கே கண்ணனூரில். வந்தோடனே இந்த பையன் நல்லா பாடுறானே, யார் புது பையனாக இருக்கானே, நான் இப்படி சொல்லி கொடுக்குறேன், இந்த மாதிரி எந்த பையனும் பாடலேன்னு வந்து பார்த்தா நான் வந்தோடனே என்னடா என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னாரு. எனக்கு பயமாச்சு, எழுந்திரிச்சிட்டேன். இல்லை இந்த நீங்கள் சொல்லி கொடுத்தத நான் ட்ரை பண்ணிடுறேன். அப்படியா, பாடு பார்க்கலாம் அப்படின்னாரு. திருப்பி அதை ஃபுல்லாக பாடினேன். அதாவது அவர் அந்த பாடின உடனே அவர் கண்ணில் இருந்து அப்படியே புலப்படன்னு தண்ணி வந்தது. என்னை கட்டி பிடிச்சிட்டாரு. கட்டி பிடிச்சிட்டு, டேய் நான் காசுக்கு மாரடிக்கிறேன், ஒரு பையனுக்கு சங்கீதம் வரல, நான் உங்கள் தாத்தா மீட் பண்ணி நீ காசு தர வேணாண்டா, நாளையிலேருந்து உனக்கு நான் முறைப்படியாக சொல்லித்தரேன்னு ஒரு அந்த 8 வயசுலேருந்து ஒரு 3-4 வருஷம் அசுர சாதகம்னா நல்லா படிக்க வச்சு உருப்படியாக ஒரு 10-70 கீர்த்தனை, ஒரு 20 வரணும் எல்லாம் பண்ணி மாத்திரம் இல்லை. குளிக்கும்போது அவர் என்ன பண்ணுவார்னாக்கா, என்னை குளிக்க வச்சு அவரும் குளிக்கும்போது குளத்தில் அவர் காலையில் பாடுவார். அந்த த்ரோட் நல்லா வரங்க பாடும்போது ஆகாரத்துக்கு இதுக்கு சொரஞ்சொல் விடாம்பார். எனக்கு எங்கள் அப்பா அம்மா பண்ண புண்ணியமோ இல்லை ஆண்டவனுடைய கருணையோ தெரியாது, கரெக்டாக சொரஞ்சொல்லுவேன். ஸோ இது வந்து அந்த சொரஞானம் வந்து எப்படி கொடுத்தாரு, ஆண்டவர் கொடுத்தாரா, எப்போ கொடுத்தாங்க, எப்படி கொடுத்தாங்கங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது அந்த உண்மையாகவே. ஸோ இதெல்லாம் கேட்டு ரொம்ப அற்புதப்படுவார். ஸோ இவன் எப்படியாவது சரி பண்ணட்டும். அங்கே வந்து நீலகண்டன் பாகவதர், பாலன் பாகவதர், கிருஷ்ணன் பாகவதர்லாம் நிறைய சங்கீத ஸ்கூல்கள் நிறையா இருந்தது. நிறையா பேருக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. எனக்கு எந்த விதமான ஃபீஸும் இல்லாமல் என்னை படிக்க வச்சு பண்ணி அதே விஜயதசமி அன்னைக்கு ஐ திங்க் ஸோ, நான் என்ன சொல்கிறேன், எத்தனை வருஷம்னாக்கா 28, 10, 38ன்னு வச்சுங்களேன். 38, 39 ஒரு அரங்கேற்றம் எனக்கு 11 வயசுலேயே 12 வயசு இருக்கும். அரங்கேற்றம் நடக்குதுனாக்கா எப்படி நடக்குதுனாக்கா டவுன் ஹால். அந்த டவுன் ஹாலில் ஒரு 4 மணி நேரம் மனோதர்ம ஸ்வரம் பாடி ஆர்கெஸ்ட்ராவோட கிளாசிக்கல் எல்லாம் பாடி எங்கள் வாத்தியார் இருக்கார். ஸோ அடுத்த நாள் பேப்பர் பார்த்தீங்கன்னா அந்த காலத்து ஹிந்து, அந்த காலத்து மாதர்பூமி, இதில் எல்லாம் அந்த மாதிரி 13 வயசு பையன் 12 வயசு பையன் இந்த மாதிரி ஒரு 4 மணி நேரம் கச்சேரி பண்ணால் ரொம்ப ஆனந்தமாக இருந்தது. அவருக்கு ரொம்ப சந்தோஷம், அவருக்கு ஒரு பெருமை பேடித்தது. அதுவும் விஜயதசமி தான் அந்த ப்ரோக்ராமும். ஓகே, இப்போ நான் வந்து நல்லா பயிற்சி பெற்று எங்கள் அம்மாவுக்கு ஒரு சந்தோஷம், தாத்தாவுக்கு ஒரு சந்தோஷம், இப்படி ஒரு பீரியடில் இருந்தேன். ஸோ இப்படி ஒரு பீரியட் இருந்தால் கூட என்ன எனக்கு தெரியுங்களோ, அந்த ஜெயில் கைதிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களோட ஆனிவர்சரி வரும் கண்ணனூரில். அதில் வந்து எங்கள் நீலகண்டன் பாகவதர்னு சொன்னேன் அவருக்கு தமிழும் தெரியும் மலையாளமும் தெரியும். அப்போ அவர் என்ன பண்ணார், எங்கள் தாத்தாவோட ரெக்கமெண்டேஷன் பேரில் அந்த ஜெயில் கைதிகள்லாம் சேர்ந்து ஒரு நாடகம் நடத்தி அதில் நடிக்க வச்சாங்க. அப்போது ஹரிச்சந்திரான்னு நாடகம், அது தமிழ் நாடகம். இவர் சொல்லிக் கொடுத்து பாட்டெல்லாம் சொல்லிக் கொடுத்து என்னை வந்து லோகிதாசனாக நடிக்க வச்சார். நடிக்க வச்ச உடனே நடிப்பு பார்த்த உடனே அந்த ஒரு கலெக்டர்கள்லாம் வந்தாங்க, அந்த பையனுக்கு நல்ல ஃபீச்சர் இருக்குது, அவனை சினிமாவில் நடிக்க வைக்கலாம் அப்படி இப்படின்னு எல்லாரும் ரீல்ஸ் சுற்றி விட்டாங்க, நிறைய வருமானம் வரும்
அப்படி ஆகும். எனக்கா இந்த கிளாசிக்கல் கச்சேரி ஒரு ஆசை இருந்தது. அதை படித்ததுக்கப்புறம் அங்கேயே போக வேண்டியதானே. சரி, சினிமாவில் நிறையா பணம் சம்பாதிக்கலாம், இந்த ஏழையான குடும்பத்தை காப்பாற்றலாம். எங்கள் தாத்தாவும் இன்னும் கொஞ்சம் நாளாக ரிட்டையர் ஆகிடுவார். அதுக்கப்புறம் பெரிய குடும்ப பாடம் இருக்குது. எங்கள் அம்மா வந்து அந்த இளம் வயதிலே அவருடைய விதவ கோலமும் அவங்க கஷ்டத்தையும் பார்த்துனார். நொந்து போய் அழுதுருக்கேன். சரி, இவங்களை எப்படியா காப்பாற்றணுமேங்கிற ஒரு இடத்துல நான் ஆக்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி முடிவுக்கு வந்தேன். முடிவுக்கு வந்தாக்கா என்னாச்சு, என்னுடைய தாய் மாமன் ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து திருப்பூரில் இருக்கார். இதுக்கு மத்தியில் ஒரு சின்ன கிளைமேக்ஸ் ஒன்று வந்தது. நான் அந்த ஊரை விட்டு கிளம்புறதுக்கு அந்த ஊரில் இந்த தமக்கு அடித்து செப்படி செல்லம் காட்டு மாடம் அடித்து வருவாங்க இல்லையா, பாடுற கும்பல், அது ஒன்று வந்தது. அந்த கும்பல்காரங்கிட்ட பாக்கி என் கூட விளையாண்ட பசங்கள் எல்லாம் சேர்ந்து விளையாண்டாங்க. நான் என்ன பண்ணேன், அந்த தமக்கு எடுத்து நான் அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அடித்தாருன்னா ரொம்ப நல்லா வாசிக்கணும், அவனுக்கு இஷ்டமாக போச்சு அந்த வித்தை காமிக்கிறவன். அப்புறம் நான் எங்கேயோ ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடுறேன் இருறான்னு சொல்லிட்டு போனவன் என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தன், எனக்கு வில்லன் ஒருத்தன் வச்சுங்களேன், அவன் என்ன பண்ணான், அந்த ட்ரம்மை வாங்கி உடைச்சிட்டான். அந்த ட்ரம்மை வாங்கி உடஞ்ச உடனே நேராக அந்த உடஞ்ச ட்ரம்மோட ஜெயிலேருந்து உத்தியோகம் முடிஞ்சு எங்கள் தாத்தா வருவார்ல, அங்கே போய் நின்று இந்த மாதிரி இந்த உங்கள் பையன் என் ட்ரம்மை கிழிச்சிட்டான், எனக்கு நீங்கள் இவ்வளோ நஷ்டங்களை கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே ஒன்றும் புரியலை. நான் சத்தியமாக உடைக்கல தாத்தான்னு சொன்னால் கேட்கல. இந்த மாதிரி உங்கள் பையன் பாரு கஷ்டப்பட்டு இப்போ மாதம் கடைசியில் நான் எங்கே போக பழத்துக்குன்னா நல்லா ஞாபகம் இருக்குது. எங்கள் அம்மா என்னை போட்டு ஒத்தன்னு உதச்சி, ஏன்டா இப்படி பண்ணேன்னு சொல்லி, உனக்கு தான் சங்கீதம் சொல்லி கொடுத்தேன், அது போல இதை போய் எதையும் தொட்டக்கிட்டேன்னு சொல்லி அந்த கிளைமேக்ஸில் நான் நடிக்கிறேன்னு சொல்லி திருப்பூருக்கு வித்தவுட் டிக்கெட் ட்ரெயின் ஏறி திரும்பி வந்துட்டேன். எங்கள் அம்மாவுக்கு தெரியாது நான் எங்கே போயிருக்கேன்னு தெரியாது. திருப்பூரில் வந்து என்னுடைய தாய் மாமன் ஒருத்தர் இருக்கார் அங்கே. அவர் பேர் வந்து ராசன் மாமான்னு கூப்பிடுவாங்க அவரை. நான் அங்கே போனேன். அங்கே போனதுக்கப்புறம் என்னாச்சுனாக்கா, எங்கள் மாமா வந்து சொன்னார், இந்த மாதிரி எனக்கு நடிக்கிற சான்ஸ் வேணும். திருப்பூரில் வந்து அப்போது எம் சோமசுந்தரன் செட்டியார், எஸ்கே மொய்தீன்னு ப்ரொடியூசர்ஸ், அவங்க அதுக்கு முன்னால் படங்கள்லாம் எடுத்திருக்காங்க. ஆனால் நான் போய் என்னை அறிமுகப்படுத்தின உடனே, எனக்கு 16 வயசு வச்சுங்களேன், 13-14 வயசுக்குள்ள இருக்கும். என்னை அறிமுகப்படுத்தின உடனே சரி பரவாயில்ல, இந்த பையன் சுமாராக பாடுறான், நல்லா இருக்கான், பர்சனாலிட்டியாக இருக்கான், இவன் ஏதாவது யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லி என்னை வந்து 1939 அதே விஜயதசமி அன்னைக்கு இங்கே மெட்ராஸ்க்கு என்னை கூப்பிட்டு வர்றாங்க. அப்போ தான் மெட்ராஸ் பாடுறேன். இப்போ முதல் விஜயதசமி நீங்கள் வந்து அங்கே அந்த குருகுலத்தில் பாட ஆரம்பிச்சிங்க. அடுத்த விஜயதசமி அரங்கேற்றம், 3வது விஜயதசமி இங்கே. ஆமாம் சார், திருப்பூரில். அங்கே வந்து உடனே திருப்பூரில் வந்து மெட்ராஸ் வர்றேன். மெட்ராஸ் வந்து என்னை கூப்பிட்டு வர்றார் சோமு முதலாளியும் எஸ்கே முதலாளியும். அவர் சோமு வந்து செட்டியார், எஸ்கே வந்து மொய்தீன், அந்த ஹிந்து முஸ்லீம், அவங்க பெரிய ஒரு ஒற்றுமையான நண்பர்கள். அவங்க படம் என்ன படம் தெரியுங்களா, கண்ணகின்னு ஒரு படம். அதில் வந்து பியு சின்னப்பா, பி கண்ணாம்பா ஹீரோ ஹீரோயின். இங்கே 40 வந்திருக்கேன். மெட்ராஸ்க்கு வந்தேன். புரஷவாக்கத்தில் 83 புரஷவாக்கம் மைரோடு இங்கே ஒன்று இருக்குது. அங்கே தான் அந்த கம்பெனி ஜூபிட்டர் பிக்சர்ஸ். நான் தான் வந்து விளக்கு கொடுத்து அங்கே ஆஃபீஸ் பாயாக வந்தேன். எனக்கு நடிக்க சான்ஸ் கொடுத்தாங்க. அந்த பொசிஷனில் கேட்டிங்கன்னா அங்கே யார் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, மியூசிக் டைரக்டர் வந்து எஸ் வெங்கட்ராமையர், குன்னக்குடி வெங்கட்ராமையர், டிஆர் பாப்பா வயலினிஸ்ட்டு, பிஎஸ் திவாகரன் சாக்ஸபோன், கேவி நாயுடு, தம்பி, இவங்கெல்லாம் ஒரு குரூப்பாக ஆர்கெஸ்ட்ரா வச்சு மாச சம்பளம். பாலராஜன் ஒருத்தர் தினதரங்க வாசிப்பார், ஹார்மோனியம் வாசிப்பார். ஸோ கண்ணகியில் இவங்க வந்து ஆர்கெஸ்ட்ரா மாச சம்பளம் அந்த படம் முடிகிற வரைக்கும். கண்ணகி, குபேர குசேலா, மகாமாயா 3 படத்துக்கும் இவங்க தொடர்ந்து வேலை செய்யணும். மாச சம்பளம் இதே புரஷவாக்கம் மைரோட்டில். இங்கே நான் வந்து கார் எடுத்து வச்சேன். ஸோ எனக்கு என்ன பண்ணாங்க, நடித்தாதான் காசு கிடைக்குங்கிற ஒரு ஆசை. எங்கள் அம்மாவை காப்பாற்றணும் ஒரு வழி இல்லை. எங்கள் தாத்தாவுக்கும் வயசாக போகுது. இந்த இடத்துல நடிக்கணுங்கிற ஆர்வம் வந்த உடனே எனக்கு பால கோவலன் வேஷம் கொடுத்தாங்க. அது வந்து 1940 நினைக்கிறேன். கொடுத்த உடனே அந்த வேஷம் போட்டேன். எனக்கு பேராக யாரை டிசைட் பண்ணாங்கனாக்கா, டிவி ரத்னன்னு ஒரு அம்மா இருந்தாங்க, பாடுவாங்க, பிளேபேக்லாம், தச்சமே இல்லை. அவங்க வந்து பால கண்ணகி வேஷம்லாம் போட்டோம், ஆக்ட் பண்ணோம். 2-3 சீன் எடுத்தாங்க. எனக்கு முதல் மேக்கப் போட்டது ராமச்சந்திரன் ஒருத்தர், சுந்தரமூர்த்தின்னு இப்போ இருக்கார், அவருடைய அப்பா. சின்ன பொண்ணா என்னை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவார், நல்ல ஞானம் உள்ள பையன் அப்படி இப்படின்ட்டு. ஓகே, என்ன ஆகி போச்சு, நான் வந்தாச்சு, ஊரை விட்டு வந்துட்டேன், சொல்லிக்காமல் இந்த மாதிரி தகராறுல. ஆனால் இப்போ இது வரைக்கும் அவங்களுக்கு தெரியாது. யாருக்கு?
வீட்டில் யாருக்கும் தெரியாது. எங்கள் அம்மாலாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க, எங்கே போயிட்டானோ என்ன ஆயிட்டானோ. எவ்வளோ வருஷத்துக்கு அது தெரியாம இது முடிஞ்சிட்டு இது தொடர்ந்து இப்படி ஆகிப்போச்சு. ஸோ என்னாச்சு, கண்ணகி படம், அந்த கண்ணகி படம் டயத்தில் அந்த வேஷம்லாம் போட்டு நான் ஆக்ட் பண்ணேன். ரஷ் பார்ப்பாங்க அப்போது. அந்த ரஷ் பார்க்கும்போது அழகே பையன் நல்லா பண்ணியிருக்கானே, பிரமாதமாக பண்ணியிருக்கானே, அப்படி இப்படின்னு அப்ரிசியேஷன் வருது. நானும் அப்போ அங்கே கும்பலில் அப்படி இப்படி சுற்றிட்டு இருக்கேன். எனக்கு ஒருத்தர் வில்லன் அங்கேயும். அவன் என்ன பண்ணான், பையன் நல்லா தான் பண்ணியிருக்கான், ஆனால் அந்த ஹீரோயின் சின்ன பொண்ணுக்கு பார்த்தா இவன் தம்பி மாதிரி இருக்கான். எனக்கு அக்காமா இருக்குன்னு அவளை தூக்காத, அவளுக்கு தம்பிமா இருக்குன்னு என்ன தூக்கிட்டான். ஸோ நான் எனக்கு நடிக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. எனக்கு பதிலாக டிவி நம்ம சிவாயம் நடித்தார். அப்புறம் இருந்தாலும் நான் அந்த குரூப்பு, இந்த கோரஸ் வருது பாடுவேன், அங்கேயே அந்த பொம்பளை வேஷம்லாம் போட்டு டான்ஸ் பண்ணுவேன். இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்து. ஆனால் என்ன எனக்கு நான் மாதம் 3 ரூபா சம்பளம் ஆஃபீஸ் பாய் ஆக்கிட்டாங்க என்ன. ஸோ ஐ எம் ஆஃபீஸ் பாய். நான் வந்து ஆக்ட் பண்ண முடியலங்கிறவனா நான் கோச்சிட்டு வரலான்னு பார்த்தேன். சரி, ஆஃபீஸ் பாய் ஆகிட்டாங்க. இதே ஜூப்டர், இதே மெட்ராஸில். ஆனால் உங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்திருக்குமே. இப்போ வருத்தம்னா நான் எப்படியாவது முன்னுக்கு வரணுங்கிற வெறி இருந்தது. அதனால் அங்கேயே அவங்க கூட இருந்தால் ஏதாவது ஒன்று பண்ணலாங்கிற ஒரு முடிவு வந்தேன். ஸோ இது என்ன ஆகிப்போச்சு, ஆஃபீஸ் பாய் ஆக்கின உடனே எஸ்வி வெங்கட்ராமன் என் மேலே ரொம்ப பிரியம். இந்த பையனுக்கு இவ்வளோ ஞானம் இருக்கேன், நான் அப்போயே நல்லா வருவான் ஒரு காலத்தில். அவர் தான் சொன்னார், சோமுலாக்கிட்ட போய் சொன்னார், ஐயோ இந்த பையன் நல்ல ஞானம் உள்ள பையன், அவனை ஆஃபீஸ் பாய் வேலையை கொடுத்து அவனை கெடுக்காதீங்க, 3 ரூபா சம்பளம் கொடுக்குறீங்க மாதம், அவன் என்ன பண்ணுவான், அதுவும் நீங்கள் அவங்க அம்மா உங்கள் வீட்டு அட்ரஸ் கேட்டு அதுக்கு அனுப்பிச்சுடுறீங்க அந்த சம்பளத்தை. இவனுக்கு ஒரு கடலை உருண்டை வாங்கி தர கூட காசு இல்லை, இவனை நான் வச்சுக்கிற மியூசிக் ஹால்லாம் தொடச்சி ஹார்மோனியெல்லாம் தொடச்சி வச்சு நல்லா இருக்கட்டும் அப்படின்னு வெங்கட்ராமன், எஸ்வி வெங்கட்ராமன் தான் என்ன அந்த மியூசிக் ஹால் உள்ளுக்கு எடுத்துகிட்டு போனார். ஸோ என்னுடைய 2வது குருன்னு வச்சுங்களேன். என்ன ஆச்சு, அப்புறம் மியூசிக் ஹாலில் நான் மியூசிக் ஹாலில் புழங்க ஆரம்பித்தேன். ஒரு சின்ன பானை எல்லாம் பார்த்து, என்னுடைய ஞானம் எல்லாம் பார்த்து, குன்னக்குடி வெங்கட்ராமையர் இவங்கெல்லாம் பார்த்து என்னை ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, நல்லா வருவாங்க. அப்போவே நான் சொரஞானம் நானே சில பாட்டுக்கெல்லாம் மியூசிக் போடுவேன், நைட்டில் உட்காந்து இதெல்லாம் பார்ப்பாங்க. இருப்பேன். அப்போ எனக்கு ஃப்ரெண்டு வந்து ஜிகே வெங்கடேஸ்வர் சார் தான். அவனு என் கூட இருப்பான். அவன் வந்து அந்த வீணை வாசிக்கிற ராமநாதையருடைய அசிஸ்டண்ட். அவனு வீணை கற்றுக்கலாம். நான் இப்படி அங்கே நான் இந்த ரவுண்டில் இருக்க டயத்தில் ஒரு குபேர குஜலாவுக்காவது வேஷம் கொடுப்பாங்க அப்படின்னா அதுக்கும் ஒரு வேஷம் கொடுத்தாங்க. அதுலேயும் டிஆர் ராஜகுமாரோட சின்ன வேஷம் ஒன்று பண்ணேன். அதில் ஒரு பாட்டு பாடி ஆக்ட் பண்ணேன். அப்புறம் மகாமாயா, அந்த 3 படத்துலேயும் எனக்கு சான்ஸ் தரல அவங்க. அந்த பீரியடில் என்னை வந்து ரொம்ப நோட் பண்ணது யாருன்னு கேட்டிங்கன்னா, எஸ்வி வெங்கட்ராமையர், டிஆர் பாப்பாண்ணே, அப்புறம் பிஎஸ் திவாகர் சாக்ஸ்போன் வாசிப்பார், அப்புறம் கேவி நாயுடு, இவங்கெல்லாம் நோட் பண்ணி பாலையான டிஎஸ் பாலையான அங்கே நடிக்க வருவார் படங்களுக்கு. அப்போ இந்த பையன் நல்லா கொண்டு வரணும், நீங்கள் இவனை நடிக்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி என்னை என்ன பண்ணார், ஒரு ஃபால் ஸ்கோப் கொடுத்தாரு எனக்கு நடிக்க முடியும்னு. மறுபடியும் திருப்பியும் நடிக்க, உனக்கு பெரிய நடிகனாக்கி காமிக்கிறேன், உனக்கு இவ்வளோ திறமை இருக்குது, நீங்கள் இருந்தால் உன்னை ஆஃபீஸ் பாயே வச்சுருப்பாருங்க, நீ என் கூட வந்துடலான்னு சொல்லி நான் அந்த சோ முதலாளிகிட்டையும் அந்த எஸ்கே முதலாளிகிட்டையும் சண்டை போட்டு கோச்சிக்கிட்டு வேலையை விட்டு நேராக பாலையானன் கம்பெனிக்கு, நாடா கம்பெனிக்கு வந்துட்டேன். பாலையானன் கம்பெனிக்கு வந்த உடனே அங்கே யாரை மீட் பண்ணுறேன்னாக்கா, ஏபி நாகராஜன், தஞ்சை ராமையாதாஸ், மாதவன் ஒருத்தர் இருந்தார். இவங்களெல்லாம் அங்கே மீட் பண்ணுறேன். என்னுடைய டேலண்டெல்லாம் பார்த்தாங்க. அங்கே தான் எஸ்எம் ராஜான்னு ஒரு ஹார்மோனிஸ்ட் இருந்தார், அதிகரன் ஒரு ஹார்மோனிஸ்ட். இவங்கெல்லாம் பார்த்தாங்க. நான் என்ன பண்ணுவேன், எப்படியாவது ஏதாவது வேஷம் கொடுக்கணும்னு மனோகரா வேஷம் சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு எந்த வேஷம் சொல்லி கொடுத்தாலும் இப்போ மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. அந்த காலத்தில் நாடகங்களுக்கு பாட்டெல்லாம் இருந்து பாருங்கள், அதெல்லாம் புது பாட்டுகளாக போட்டு, புது மெட்டுகள் போட்டு, ஏபி நாகராஜன், தஞ்சை ராமதாசன் இவ்வளோ உற்சாகம் கொடுத்தாங்க எனக்கு அந்த பீரியடில். ஸோ இதனுடைய கிளைமேக்ஸ் எப்படின்னாக்கா, இப்போ இது வரைக்கும் நான் வீட்டுக்கு போகல, இன்னும் தெரியாது இல்லை. நான் என்ன பண்ணேன், ஏதோ ஒரு நாடகத்தில் நல்லா நடித்தேன், கொஞ்சம் பாடினேன், கொஞ்சம் பேர்லாம் வந்தது, எனக்கு ஒரு சம்பளம்னு கொடுத்தாங்க. அந்த சம்பளம் வாங்கிட்டு எங்கள் அப்போ வந்து கெனனூர்லேருந்து எங்கள் தாத்தாலாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி சேலம் வந்திருக்காங்கங்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்சுது. நான் போயிருக்கிறது ஆத்தூர் நாடா கம்பெனி, பாய்ஸ் கம்பெனியில் சேர்ந்தாச்சு, பாலையானன் கம்பெனியில் சேர்ந்தாச்சு. அப்போ எனக்கு ஒரு 3 மாதம் சம்பளம் எல்லாம் சேர்த்து ஒரு 15 ரூபா 18 ரூபா என்னமோ சம்பளம் கொடுத்தாங்க. அதை வாங்கிட்டு இவங்க சேலத்தில் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு, சரி நம்ம வீட்டுக்கு போய் பார்ப்போம் அப்படின்னா ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் 4 வருஷத்துக்கு அப்புறம் நான் போகிறேன். தேடிட்டு போனேன். எங்கள் அம்மாவுக்கு எங்கள் தாத்தாவுக்குலாம் ரொம்ப ஆச்சரியம் வந்துட்டானேன்னு. நான் என்ன பண்ணேன், நான் போனவன்
எங்கள் அம்மாவுக்கு எங்கள் தாத்தாவுக்கெல்லாம் ஒன்றுமே வாங்கலை. எனக்கு சங்கீதம் சொல்லிக் கொடுத்த குருநாதருக்கு மட்டும் ஒரு ஜரிகை வேஷ்டி, ஒரு அங்கவஸ்திரம், ஒரு தட்டில் இதெல்லாம் வச்சு அவர் எங்கே இருக்காருன்னு கேட்டு கொடுப்போம். பள்ளிக்கூடத்தில் இருக்காருன்னா அங்கே போவோம். முதல்ல அம்மா போய் பார்த்து இது யாருக்கடா வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி குருநாதர் இருக்காங்க. அப்போ தான் அவர் சொன்னார், உங்கள் குருநாதர் இறந்து போயிட்டார். ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. அப்போ என்னால் முடியாது, அதை துக்கத்தை தாங்கவே முடியல. இப்போ நினச்சா கூட குருநாதர் இறந்து போயிட்டார். சரி பரவாயில்லடா, நீ இங்கே இரு. இல்லைம்மா, நான் மறுபடியும் நான் வாய்ஸ் கம்பெனிக்கே போகிறேன். எங்கள் அம்மா அப்பா கூட எங்கள் அம்மா தாத்தா கூட நான் ஒன்றும் வாங்கிட்டு போகிறேன். எனக்கு சங்கீதம் சொல்லி கொடுத்த குருநாதர் தரிசனம் கொடுக்குறியேங்கிற வருத்தத்தில் போயிட்டு தான் அவங்க இறந்து போயிட்டா, நீ ஊருக்கு போவேனா, நீ திரும்பி போனாங்க. நான் வந்துட்டேன். திரும்பியும் பாலையானம் கம்பெனிக்கு வந்தேன். அங்கே கஷ்டம் எப்படின்னாக்கா, பாலையானம் வந்து ஒரு மாதத்துக்கு 4 நாடகத்தை தான் நடிப்பார். பாக்கி நாடகங்களும் நாங்கள் சின்ன சின்ன ஆட்களை வச்சு கற்றுக்கிட்டே, ஏபி நாகராஜன், சஞ்சய் ராமதாஸ், பாப்பான்னு ஒரு அவருடைய ஒரு குழந்தை, இவங்களாம் சேர்ந்து பண்ணுவோம். கலெக்ஷன் ஆகாது, சாப்பாட்டுக்கே லாட்ரி இருப்போம். இப்படியெல்லாம் இருக்கும். அவர் பண்ணால் தான் கலெக்ஷன் வரும். அவர் நடித்தாதான் கலெக்ஷன் வரும். அவர் சினிமாவில் பிஸியாக இருப்பார். ஆனால் நான் எப்படி நடிகை ஆக்கணும், நடிகனாக்கி தீர்வேங்கிற வைராக்கியத்தோடு வச்சுட்டு இருக்காரு என்ன. சரி, அந்த நிலைமை என்ன போச்சு, இந்த நடிப்புக்கு வெறுப்பு வர காரணம் சொல்கிறேன். ஒரு விஷயம், ஆத்தூரில் நாடகம் நடக்குது. அதில் வந்து நான் வந்து என்ன பண்ணுவேன், ஹார்மோனியம் வாசிச்சுட்டு இன்டர்வலுக்கு மேலே ஒரு வேஷம் வரும். அது சின்ன வேஷம். அந்த சின்ன வேஷத்தில் எப்படின்னாக்கா, ராமாயணத்தில் 2 வேஷம் பண்ணுவேன். செகண்ட் ஹாஃபில் அனுமார் வேஷம் அங்கே போய்டுவோம், குரங்கு ஒரு லிஸ்ட்டில். இன்னொரு வேஷம் என்னென்னா, மலையாள ராஜாவாக வந்து, அப்போ என்ன எனக்கு ஒரு 15 வயசு இருக்கும்னு வச்சுக்கோங்க, 15-16 வயசு இருக்கும். அந்த மலையாள ராஜா வேஷம் போட்டு, மலையாளம் தான் தெரியுமே எனக்கு, மலையாளத்தில் டயலாக் பேசி அந்த வில்ல ஒடிக்க முடியாமல் கஷ்டப்பட்டு என்னால் முடியலன்னு வச்சு வருவேன். இதுதான் சீன். இது ராத்திரி ஒரு 12:45 மணிக்கு வந்து நான் நடிப்பை வெறுக்க காரணம். வந்தவன் என்ன பண்ணேன், டயலாக்லாம் பேசினேன் ஒழுங்காக பேசி, அந்த சுவிட்சை தவறி போய் வச்சு வில்லு வெடிச்சிருச்சு. வில்லு வெடிச்ச உடனே இப்போ நாடகம் பார்க்குறவங்கலாம், இவன் கல்யாணம் பண்ணி வை, இல்லைனா ட்ராமா நடத்த விட மாட்டோம், இவன் தான் வில்லு வெடிச்சான், சீதையை மலையாள ராஜா கல்யாணம் பண்ணிக்கிறான். ஜனங்க கலாட்டா. இங்கே உள்ள எங்கள் பாலையண்ணன் இருக்கார். உள்ளே வந்து அவர் வாழாவுன்னு மிதிச்சு கொள்கிற ராஸ்கல் அப்படின்னு திட்டி கோபமாக இருக்கார். நான் வெளியேயும் போக முடியல, உள்ளவும் போக முடியல. கடைசியில் போனவன் என்னை உதைச்சி மிதிச்சு மூஞ்செல்லாம் அடி காயெல்லாம் ஆகி போய் அடுத்த நாள் காலையில் சொல்லிக்காமல் மூட்டை முடிச்ச கட்டிட்டு நான் சேலத்துக்கு போயிட்டேன். இது ஒரு ஆஃப். சேலத்துக்கு போனால் மறுபடியும் நான் என்ன பண்ணுவேன், நடிக்கணும்னு ஆசைப்பட்டேன், பாவகராக வரணும்னு ஆசைப்பட்டேன், இல்லை ஒரு ஆஃபீஸ் பாயாக இருக்கணும்னு நினச்சி ஒன்றும் முடியல. அதுக்கு மத்தியில் வழுவூர் ராமையா பிள்ளை கிட்ட கூட போய் நான் பிஎஸ் கோபாலகிருஷ்ணன் இருக்க பீரியடில் டான்ஸு கூட கற்றுக்கிட்டேன், பரதநாட்டியம் கூட. இதில் வருவோம், ஏதாவது ஒரு சினிமா சம்மந்தப்பட்ட ஒரு துறையில் வரணுங்கிற ஆசையினால எங்கெங்கோ கஷ்டப்பட்டு என்னென்னமோ வந்து இப்போ என்ன ஆச்சு, திருப்பி நான் சேலத்துக்கு வந்தாச்சு. சேலம் வந்த உடனே இந்த தகவலெல்லாம் சொன்னேன், இப்படி அப்போ சேலத்தில் பர்மா ராணின்னு ஒரு படம், அதோ மாடர்ன் லேட்டஸ்ட்டில் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே யார் மியூசிக்னா கேவி மகாதேவன் அவர்கள். அங்கே வந்து இதே என்னுடைய அந்த லாட்ஜில் இருந்ததை அந்த 3 வருஷம் படம் எடுத்தாங்களே, அங்கே இருக்கிற ஆர்கெஸ்ட்ராவில் சில பேர் மகாதேவன்கிட்ட வேலை செய்கிறாங்க. அதில் ஒருத்தர் திவாகர், பிஎஸ் திவாகர், மாமாட்ட மகாதேவன் மாமாட்டெலாம் கூப்பிடுவோம். அவர்கிட்ட நான் அங்கே இருக்காருன்னு தெரிஞ்ச உடனே மாடர்ன் லேட்டஸ்ட்டில் கோரஸ் பாடுறதுக்காக சான்ஸ் கிடைக்குமா, வாய்ஸ் சோலோவாவது கிடைக்குமான்னு போய் பாடி காமிச்சேன். பாடி காமிச்சோன்னா அங்கே என்ன பிஎஸ் திவாகர் பார்த்தார். ஐயோ, இந்த பையனா, இவன் நல்லா ஞானஸ்தங்க, இவன் நல்லா வருவான், நல்லா எனக்கு நல்லா ஹோப் இருக்குது, இவன் கோரஸ் பாடினா இதே பாடிட்டு இருப்பான், இவன் கோயம்புத்தூருக்கே மறுபடியும் அனுப்பிச்சிடுவோம். ஏன் கோயம்புத்தூருக்கு அனுப்புகிறாங்கன்னாக்கா, இதே ஜூபிட்டர் பிக்சர்ஸ் மறுபடியும் கோயம்புத்தூருக்கு போயிருக்காங்க லீஸ் எடுத்துக்கிட்டு. மெட்ராஸ்லேருந்து கண்ணகி, குபேர குச்சேலா, மகாமாயா அந்த 3 படத்தை முடிச்சுக்கிட்டு அவங்க இப்போ லீஸ் எடுத்து கோயம்புத்தூர் சென்ட்ரல் ஸ்டூடியோவில் இருக்காங்க. அங்கே நான் போகணும். எனக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க, நீ அவ்வளோ நல்ல முதலாளி, நீ அங்கேயே போய் முன்னுக்கு வா, அங்கே ஆர்கெஸ்ட்ரா இருக்கும், அங்கே யாராவது மியூசிக் டேரக்டர் இருப்பாங்க, எப்படியும் நீ போய் முன்னுக்கு வருவே, நீ இங்கே பண்ணினா வரும் கோரஸை பாடி உண்டே அதே ஆக்கிடுவாங்க, நீ போனால் எனக்கு ரயில்வே டிக்கெட்டுக்கும் பணம் இல்லை, சட்டை கூட இல்லை. எனக்கு கேவி மகாதேவன் அவர்கள் ஒரு 2 ரூபா பணம் கொடுத்து கையில் அந்த டிக்கெட் வாங்கி கொடுத்து ஒரு சட்டையெல்லாம் வாங்கி கொடுத்து என்னை அனுப்பிச்சி வச்சார் கோயம்புத்தூருக்கு. நான் வரும்போது 1947